இஸ்லாத்துல வைக்கக்கூடாத பெயர்கள். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது பேரு இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கா, அழகான அர்த்தம் இருக்கக்கூடிய பேரா இருக்கான்னு பாக்குறது இல்ல. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்டைலான பேரா இருக்கா, கம்மி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பேரா இருக்கா, இல்லன்னு சொன்னா அப்பாவோட அம்மாவோட பேரை சேர்த்து ஒரு வார்த்தை உருவாக்கி அதுல இருந்து ஒரு பேரை உருவாக்குறாங்க. இஸ்லாத்துல இன்னும் சில பேர்கள் மோசமான அர்த்தம் இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த பேரை சொல்லி காலம் ஃபுல்லா அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. நான் இங்க நல்ல பேரு கெட்ட பேருங்கிறத சொல்ல வரல. இந்த பேரு வச்சா அந்த குழந்தை ஃபியூச்சர் நல்லா இருக்கும், இந்த பேரு கெட்ட பேரு மோசமா இருக்கும் வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல. கெட்ட அர்த்தம் இருக்கக்கூடிய பேரை வைக்க கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு ஹசீன் பேரு கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா இதோட அர்த்தம் சோகம், கவலை. ஒரு பையனை காலம் ஃபுல்லா கவலை கவலைன்னு கூப்பிடா எப்படி இருக்கும்? அடுத்த பேரு ஹசீனா, இந்த பேரும் ஸ்டைலா தான் இருக்கு, ஆனா இதோட அர்த்தம் முட்டாள். அடுத்ததா பொதுவா நம்ம நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்படுறோம். ரியா. ரியா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் முகஸ்துதி, அதாவது மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவே இபாதத் செய்யறது, சதக்கா கொடுக்கறது. இந்த மாதிரி பேரை வைக்கிறது தான் தப்பு. இன்னும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான பெயர்கள். உதாரணத்துக்கு காலிக் படைப்பவன், அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளர். அடுத்ததா மாலிக் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அதுவும் அல்லாஹ் மட்டும்தான். அஹத் ஓர் இறைவன். சமது என்றென்றும் இருப்பவன். அப்துத்தார் அப்படின்னு பேர் வைப்பாங்க, இதோட அர்த்தம் வீட்டின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா அப்துல் அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமைனை இது குறிக்குது. நம்ம அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிமையை தவிர மனிதர்களுக்கு அடிமை கிடையாது. இந்த மாதிரி பல பெயர்கள் இஸ்லாத்துல வைக்க கூடாதுன்னு இருக்கு.